உடற்கல்வி உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி பிசிக்கல் எஜுகேஷன் யூனிட் 1ல உள்ள மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் மூவ்மென்ட் கான்செப்ட் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. லோக்கோமோட்டர், நான் லோக்கோமோட்டர்ன்னு சொல்லுவோம். அண்டு மேன் ப்ராக்டிஸ் ஸ்கில்ஸ் 3 ஸ்கில்ஸ் இருக்கும். அப்புறம் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்னு ஒண்ணு நார்மலா டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபைன் மோட்டார்னா ஸ்மால் ஆக்டிவிட்டீஸு, கிராஸ் மோட்டார்னா லார்ஜ் மசில் ஆக்டிவிட்டீஸ் தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போய் பார்க்கலாம். இது பாருங்க, மூவ்மென்ட் கான்செப்ட். மூவ்மென்ட் கான்செப்ட் கான்செப்ட்னாலே தெரியும். ஒரு ப்ரொசீஜரு, ஒரு மெத்தட் அப்படின்னு கூட நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். மூவ்மெண்ட்டோட ப்ரொசீஜர் எப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மூவ்மெண்ட் கான்செப்ட் ஆர் ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ். ஃபண்டமெண்டல்னா அடிப்படை. அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு பிளாக்னா எனக்கு தெரியும். அடுக்கு அடுக்கா அப்படி வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி building blocks of movement education and physical activities. Movement concept are fundamental building blocks of movements education and physical activities. ஓகேங்களா? இது வந்துட்டு என்கம்பஸிங் எதுக்குள்ள எல்லாம் எதெல்லாம் இதுக்குள்ள வருது அப்படின்னா, அவேர்னஸ் ஆஃப் தி பாடி. நம்மளோட பாடியோட அவேர்னஸ் நம்ம இருக்கணும். நம்மளுக்கு தெரியும். நம்மகிட்ட ஒரு அவேர்னஸ் எப்படி பாடியோட அவேர்னஸ் எப்படி இருக்குன்னு தெரியும்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு சிம்ப்டம் வந்தாலேயும் நம்மளுக்கு என்ன தோணும்? நம்மளுக்கு இப்படி இருக்குமோ? நம்மளுக்கு அப்படி இருக்குமோ? நம்மலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சுரும். நம்மளுக்கே தெரியும். உடம்பு சரியில்லாம போச்சுன்னா, நமக்கு இது பண்ணனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, அந்த பாடி அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். அப்ப ஸ்பேஸ்னா என்னன்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஸ்பேஸு. அதுக்காக எல்லா ஏரியாவும் பார்க்க முடியாது. நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா, நம்ம உடம்ப சுத்தி என்ன மாரி ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளோட மூவ்மெண்ட் வந்துட்டு கரெக்ட்டா பண்ண முடியும். நம்ம முன்னாடி ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? தள்ளி ரைட்டோ, லெஃப்ட்டோ தள்ளி போய் தான் போவோம். அதுக்காக டேபிள் இருக்குன்னு சொல்லி ஸ்பேஸ் அவேர்னஸ் இல்லாம நம்ம டேபிள்ல போய் இடிச்சுட்டு நேரா போ முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாரி தான் அந்த ஸ்பேஸோட அவேர்னஸ் வேணும். அதுக்கப்புறம் எஃபர்ட். இப்ப ஒரு அ நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப ஹை ஜம்ப் பண்றோம், அப்புறம் லாங் ஜம்ப் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட எஃபெக்ட் வந்துட்டு அங்க நம்மளோட முயற்சி இதெல்லாம் பண்ணா மட்டும் தான் நம்மளோட மூவ்மெண்ட் வந்துட்டு பர்ஃபெக்ஷன் வரும். அந்த மூவ்மெண்ட்ட வந்து நல்லா பண்ண முடியும் அப்படின்ற மாரி அந்த எஃபெக்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் தி ஒன் செல்ஃப். அ அப்புறம் அதர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாரோடையும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் அத பத்தின அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். அப்பதான் நம்மளோட மூவ்மெண்ட் ஒரு இது வந்துட்டு நல்லா பர்ஃபெக்ட்டா வரும் அப்படின்னு மீனிங்ல சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இங்க பாருங்க, பாடி அவேர்னஸ் அதாவது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மாரி குடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது புரிஞ்சுக்கிறோம். எத பத்தி புரிஞ்சுக்கணும்னா, ஹவ் யுவர் பாடி மூவ்ஸ். நம்ம உடம்பு எப்படி நகருது, எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். இட்ஸ் பார்ட் அண்ட் இட்ஸ் கேப்பபிலிட்டீஸ். இது வந்துட்டு இதோட பார்ட்டாவும், இதோட அதாவது இதோட கேப்பபிலிட்டீஸ்னா அதோட அ தகுதி, அதாவது கெப்பாசிட்டி, அ இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளோட பாடி மூவ்ஸ் இருக்கும். அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பாடி அவேர்னஸ்னா நம்மள பாடியோட அவேர்னஸ பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மூவ்மென்ட் கான்செப்ட்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஹவ் யுவர் பாடி மூவ்ஸ். நம்மளோட பாடி எப்படி ஒர்க் ஆகுது. இட்ஸ் பார்ட்ஸ் அண்ட் அதாவது நம்ம உடம்போட பார்ட் அண்ட் அதோட கேப்பபிலிட்டி. அந்த பார்ட்ஸோட கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டி அத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் பாடி அவேர்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்னது ஸ்பாட்டியல் அவேர்னஸ். ஸ்பாட்டியல் அவேர்னஸ்னா சுத்தி இருக்க ஸ்பாட்டியல்னா ஸ்பேஸு. அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்டராக்டிங் வித் த ஸ்பேஸ் அரவுண்ட் யூ. அதாவது நம்மள சுத்தி இருக்கவங்களோட இடங்கள பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறணும். பட் அது கூட நம்ம என்ன பண்ணணும், மிங்கிள் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் டைரக்ஷன், லெவல் அண்ட் பாத்வேஸ். இங்க பாருங்க, நம்ம என்ன இன்க்ளூடிங் என்னன்னா டைரக்ஷனு, லெவலு, பாத்வே எல்லாமே தான் பாத்வேனா நமக்கு தெரியும். நம்ம நடந்து போற ஏரியா. டைரக்ஷனா எந்த டைரக்ஷன்ல போறோம் அதெல்லாம் இத பத்தியெல்லாம் எல்லாமே நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்தா தான் நம்மளோட மூவ்மெண்ட் வந்துட்டு நல்லாருக்கும் அப்படின்ற மாரி மீனிங்ல சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்டராக்டிங் வித் த ஸ்பேஸ் ஆஃப் அரவுண்ட் யூ. அதாவது நம்மள சுத்தி இருக்கவங்கள பத்தி நம்ம அரவுண்ட் யூனா நம்மள சுத்தி இருக்க ஆ ஸ்பேஸ்ல இருக்க ஸ்பேஸ் கூட நம்ம புரிஞ்சுக்கிறணும். அது கூட அ இன்டராக்ட் ஆகணும்னா, அதோட நம்ம என்ன பண்ணணும், டிராவல் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, எஃபோர்ட் அவேர்னஸ். எஃபோர்ட்னாலே தெரியும் நம்மளுக்கு முயற்சி.
அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தி குவாலிட்டிஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது புரிஞ்சுக்கிறோம். எத புரிஞ்சுக்கிறோம்? மூவ்மெண்ட்ட புரிஞ்சுக்கிறோம். அண்ட் கண்ட்ரோல் அந்த மூவ்மெண்ட்ட நம்ம கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோலிங் தி குவாலிட்டிஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு குவாலிட்டிஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ட வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிற அளவுக்கு நம்ம அந்த முயற்சி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. சச் அஸ் ஸ்பீட், ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ளோ. நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும், நம்மள சுத்தி இருக்கிறதோட குவாலிட்டிஸ் ஆஃப் மூவ்மெண்ட் அதாவது சச் அஸ் ஸ்பீட், ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ளோ. அதாவது நம்ம சுத்தி இருக்க வே வே நம்ம வேகமா போறோம் அப்படின்னா, அந்த ஸ்பீட கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். ஃபோர்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா, எதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த குடுக்குற ஃபோர்ஸுக்கான ஒரு அவேர்னஸ் நம்மகிட்ட இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அத புரிஞ்சுக்கிறவும் இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆ நம்ம வந்து மூவ்மெண்ட்ட வந்துட்டு கரெக்ட்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்னா நமக்கு தெரியும் உறவு. இப்ப பாருங்க அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்டராக்ட் இன்டராக்டிங் வித் அதர்ஸ். ஓகே. அப்ஜெக்ட்ஸ், அதர்ஸ் அதாவது நம்மள சுத்தி இருக்க பக்கத்துல இருக்கவங்க மத்தவங்களோட அ இன்டராக்ட் பண்றது, தொடர்பு கொள்றது அல்லது அவங்கள புரிஞ்சுக்கிறது. அப்புறம் அத சுத்தி இருக்க பொருளோ, மத்த ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டோ அத பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கா அவங்களோட தொடர்பு இருக்கிறது. அண்ட் த என்விரான்மென்ட் டூரிங் மூவ்மெண்ட் அதாவது அண்ட் தி என்விரான்மென்ட் டூரிங் மூவ்மெண்ட் அதாவது நம்ம மூவ்மெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, என்விரான்மென்ட் நம்ம சுத்தி இருக்க என்விரான்மென்ட் அப்புறம் நம்ம சுத்தி இருக்க பொருட்கள், இடங்கள் மற்றும் அது கூட நம்ம என்ன பண்றோம், அத புரிஞ்சுக்கிறோம். மற்றும் அது கூட நம்ம என்ன பண்றோம் தொடர்பு அதாவது அவங்களோட நம்ம மிங்கிள் ஆகுற மாரி ஒரு சிச்சுவேஷன உருவாக்கிக்கிறதா ரிலேஷன்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. மூவ்மெண்ட் எஜுகேஷன். மூவ்மெண்ட்னாலே தெரியும் நகர்வு. அதோட எஜுகேஷன்னா அத பத்தின ஒரு அறிவு தான் இது. நம்ம பார்க்க போறோம். அதாவது மூவ்மெண்ட்ட பத்தின ஒரு ஆ அறிவ பத்தி இப்ப இதுல பார்க்க போறோம். மூவ்மெண்ட் எஜுகேஷன் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் லேர்னிங் அண்ட் டீச்சிங் தட் எம்பசைஸ் தி டெவலப்மென்ட் ஆஃப் மூவ்மெண்ட், ஸ்கில்ஸ் அண்ட் கான்செப்ட் த்ரூ பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. மூவ்மெண்ட் எஜுகேஷன் அது வந்துட்டு இப்ப நகர்வு பற்றிய ஒரு கல்வி அல்லது சொல்லி ஒரு அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு எத பொறுத்து நம்மளுக்கு அடிப்படையா கொண்டு இருக்கு அப்படின்னா, ஆ அதான் எம்பசைஸ் என்ன சொல்றாங்க, டெவலப்மென்ட் ஆஃப் மூவ்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் கான்செப்ட் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் த்ரூ பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலம் நம்மளோட மூவ்மெண்ட் எஜுகேஷன வந்து நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவ்மெண்ட் எஜுகேஷன் இஸ் சிஸ்டம் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ். அது வந்துட்டு ஒரு அ கத்துக்கிற ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ சிஸ்டம் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ் அதாவது லேர்னிங் அண்ட் டீச்சிங். அதாவது கத்துக்கிறது மற்றும் சொல்லி தர்றதுக்கான ஒரு செயல்பாடு தான் மூவ்மெண்ட் எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. ஆ இது எத எத உள்ளடக்கியிருக்கு அப்படின்னா எ எம்பசைசஸ் எம்பசைஸ்னா வற்புறுத்து வலியுறுத்துது. எதெல்லாம் வலியுறுத்துதுன்னா, மூவ்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் கான்செப்ட் த்ரூ பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலம் நம்மளோட மூவ்மெண்ட் எஜுகேஷன கத்துக்கவும் முடியும், சொல்லி தரவும் முடியும் அப்படின்னு சொல்லி இது வலியுறுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து பாருங்க ஃபண்டமெண்டல் மோட்டார் ஸ்கில்ஸ். ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் மோட்டார் ஸ்கில்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால இந்த டாபிக்ல குடுக்கல. மோட்டார் ஸ்கில்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்ன்னு 2 இருக்கு. ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்துட்டு ஸ்மால் மசில் ஆக்டிவிட்டீஸ் அல்லது நம்மளுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் தெரியும். நம்ம ஆல்ரெடி இந்த பேனா, பென்சில்ல எழுதுறது, அ அந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் பேனா வந்து கையில புடிக்கிறது, அத எழுதுறது, ஆ படம் வரையிறது இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாமேவும் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்ல வரும். கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்ல வரும். லார்ஜ் மசில் குரூப் ஆக்டிவிட்டீஸ் வாக்கிங், ரன்னிங், ஜம்பிங்கு ஆ அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்ல வரும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்க பாருங்க, அ தீஸ் ஆர் தி பேசிக் மூவ்மெண்ட் ஸ்கில்ஸ் தட் ஆர் எசென்சியல் ஃபார் டெவலப்பிங் மோர் காம்ப்ளெக்ஸ் மூவ்மெண்ட் பேட்டர்ன் இன்க்ளூடிங் லோகோமோட்டார் ஸ்கில்ஸ், நான் லோகோமோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ். இது நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கோம். லோகோமோட்டார் ஸ்கில்ஸ்னா லார்ஜ் மசில் ஆக்டிவிட்டி மாரி அது என்னது நம்ம கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் சொல்லுவோம். அது மாரி நம்மளோட கை, கால் மூவ்மெண்ட்லாம் இருக்கும். கொஞ்சம் நம்ம என்ன பண்றோம், ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்குலாம் போவோம். அதாவது என்ன பண்ணணும்னா, ஒன் பிளேஸ் டூ அனதர் பிளேஸ் மூவ்மெண்ட்லாம் இருக்கும். அந்த லோகோமோட்டார் ஸ்கில்ஸ்ல. அது மாரி என்ன பண்ணுங்கன்னா, ரன்னிங், ஜாக்கிங், ஜம்பிங் இந்த மாரி அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்டின்னா லோகோமோட்டார் ஸ்கில்ஸ் வரும். நான் லோகோமோட்டார் ஸ்கில்ஸ் வந்து
ஆன் தி ஸ்பாட்ல பண்ற மாரி இருக்கும். அதுல வந்துட்டு மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். பட் என்னது டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்காது. ஒரு இடத்துலருந்து ஒரு இடத்துக்கு போ மாட்டோம். அந்த பெண்டிங்கு, ட்விஸ்டிங்கு இந்த மாரி எக்சர்சைஸ்லாம் பண்றது வந்துட்டு நான் லோகோமோட்டிவ் ஸ்கில்ஸ்ல வரும். மேனுபேக்சரிங் ஸ்கில்ஸ்னா ஒண்ணு ஆப்பரேட் பண்றது. ஒரு பொருளவோ, ஒரு இதவோ நம்ம என்ன பண்றோம், ஆப்பரேட் பண்றோம். மேனுபேட்னா அங்க ஒரு ஃபோர்ஸ வந்து உருவாக்கி நம்ம அத என்ன பண்றோம் அப்டின்னா, அத ஹேண்டில் பண்றோம். ஒரு ஆப்ஜெக்ட்ட ஹேண்டில் பண்றோம். இப்ப நம்ம பால வந்துட்டு த்ரோ பண்றோம் அப்டின்னா, அது அதுல தான் வரும். மேனுபேக்சரிங் ஸ்கில்ஸ்ல தான் வரும். த்ரோவிங் அண்ட் கேட்சிங் இதெல்லாம் எல்லாமே மேனுபேக்சரிங் ஸ்கில்ஸு. ஓகே. ஃபண்டமெண்டல்ஸ் மோட்டார் ஸ்கில்ஸ பத்தி நம்ம பேசிக்கா எல்லாமே பார்த்தோம். ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், லோக்கோ மோட்டார் ஸ்கில்ஸ், நான் லோக்கோ மோட்டார் ஸ்கில்ஸ், மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ் இது ஒவ்வொன்னும் அத எத பேஸ் பண்ணி அப்படி சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மத்தபடி அத பேஸ் பண்ணி நம்ம எல்லா ஈஸியா பார்த்துரலாம். அடுத்து பாருங்க மூவ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸ்ட்ராட்டஜிஸ்னா நம்மளுக்கு தெரியும். ஸ்ட்ராட் ஸ்ட்ராட்டஜி, அ ஐடியா அந்த மாரி ஒரு உக்தி அப்படின்னு சொல்றது தான் ஸ்ட்ராட்டஜிஸ். அது மூவ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தீஸ் ஆர் தி அப்ரோச்சஸ் ஆஃப் டெக்னிக்ஸ். டெக்னிக்ஸ்னா ஐடியா நம்ம சொல்லியிருக்கோம்ல. அப்ரோச்சஸ் அண்ட் டெக்னிக். அத எப்படி நம்ம அத வந்துட்டு எப்படி அத நம்ம ஃபேஸ் பண்றோம்? அத எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணி பண்றோம் அப்படின்னு சொல்லி அப்ரோச்சஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ்டு டூ அச்சீவ் எ ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட், அவுட்கம் ஆர் கோல். அதாவது நம்மளோட இலக்கோ, ஒரு நம்ம எத பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அதுக்கான வெளிப்பாடு வந்துட்டு சக்சஸ் பண்ற மாரி வெளிய வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டெக்னிக், அப்ரோச் வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். அந்த யூஸ் பண்ற அந்த டெக்னிக் தான் மூவ்மெண்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு லாங் ஜம்பே தவறோம் அப்டின்னா, ஆ இப்ப ஹை ஜம்ப் தவறோ, லாங் ஜம்ப் தவறோம் அப்டின்னா, அவங்க என்னென்ன டெக்னிக்ல பண்ணணும்னு சொல்லி நம்ம சொல்லிக் குடுப்போம். அ இப்ப ஃப்ளாப் பண்ணோம் அப்டின்னா, இந்த மாரி வந்து ஃப்ளாப் பண்ணி இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் பண்ற. நம்ம என்ன பண்றோம், இந்த இத மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணா அப்டின்னா, நீ கிளியர் பண்ணிருவ அப்டின்னு சொல்றோம்ல. அந்த மாரி இந்த சில டெக்னிக்ஸ் லாங் ஜம்ப்ல வந்துட்டு நல்லா ஃப்ளைட்ல ட்ராவல் பண்றதுக்கு நல்லா ஹிப்ப ரைஸ் பண்ணி நீ நல்லா டேக்கப் எடுத்து மூவ் பண்ணு. அந்த மாரி நம்ம ஒரு உங்கள கைட் பண்ணி அந்த டெக்னிக்க மட்டும் கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த மாரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்துலயும் அது எல்லாமே என்ன பண்றோம், மூவ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்துரும். அதுதான் குடுத்துருக்காங்க. நம்மளோட இலக்க வந்துட்டு அச்சீவ் பண்றதுக்கு, நம்ம பண்றக்கூடிய அப்ரோச்சஸும், டெக்னிக்கும் வந்துட்டு மூவ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வருது. லாபன்ஸ் மூவ்மெண்ட் கான்செப்ட் பாருங்க. லாபன் மூவ்மெண்ட் கான்செப்ட்ல வந்துட்டு என்ன பண்ணும்னா, ருடால்ஃப் லாபன் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எ பியோனியர் இன் மூவ்மெண்ட் எஜுகேஷன். அவர் வந்துட்டு மூவ்மெண்ட் எஜுகேஷன்ல வந்து எத பார்த்திருக்காரு அப்படின்னா, ஐடென்டிஃபை தி கீ எலமென்ட்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட். அதாவது கீ எலமென்ட்ஸ் வந்துட்டு மூவ்மெண்ட்ஸ்க்கான முக்கிய கூறுகள் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இன்க்ளூடிங் அது என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா, இன்க்ளூடிங் ஸ்பேஸ், டைம், ஃப்ளோ அண்ட் ஃபோர்ஸ் விச் பிகம் தி ஃபவுண்டேஷன் ஃபார் தி மூவ்மெண்ட் எஜுகேஷன். இது வந்துட்டு மூவ்மெண்ட் எஜுகேஷனுக்கு அடித்தளமா அமைஞ்சதுன்னு சொல்லியிருக்காரு. என்னென்னன்னா, ஆ இன்க்ளூடிங் ஸ்பேஸ், டைம், ஃப்ளோ அண்ட் ஃபோர்ஸ். ஆ டைமும், ஸ்பேஸும், ஃப்ளோ, ஃபோர்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மூவ்மெண்ட் எஜுகேஷனுக்கு அடித்தளமா அமைஞ்சிருக்கு. இது வந்துட்டு மூவ்மெண்ட் எஜுகேஷனுக்கு வந்துட்டு ஆ முக்கியமான எலமெண்ட்ஸா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ருடால்ஃப் லாபன் அப்படின்றவரு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. ஆ ஓகே ஃபிரெண்ட்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் இப்ப கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு போட ஆரம்பிச்சிருக்கேன். கொஸ்டின்ஸ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பார்த்துக்கங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு, ஆ நீங்க மறுபடியும் இன்னொரு நாள் ரீசனா படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோவுல ஆ சென்சரி பர்செப்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி பார்க்கலாம். அது கொஞ்சம் நல்லாருக்கும். கொஞ்சம் நம்ம ரியல் லைஃப்ப கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது எப்பவுமே மறக்காது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவ நானு சீக்கிரமா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.